கனிஷ்ட சுகாதார உதவியாளர்கள் தரம் 3க்கான ஆட்சேர்ப்பானது கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே சில கனிஷ்ட சுகாதார உதவியாளர்கள் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு சுகாதார உதவியாளர்களாக உள்வாங்கப்பட்டு தமது கடமைகளை பொறுப்பேற்கவென 6/8/2026 ஆண்டு கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு கடமைகளுக்கு அறிக்கையிடவென சமூகம் அளித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் குறித்த சுகாதார உதவியாளர்களுக்கான உரிய சீருடையில் கடமைகளுக்கு வருகை தரவில்லை என்ற காரணத்தை கூறி வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் உள்ளடங்கலான வைத்திய அதிகாரி, மேற்பார்வை அதிகாரி மற்றும் நிர்வாக உத்தியோகத்தர்களினால் அவர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் கடமைகளை பொறுப்பேற்பதிலிருந்தும் வரவு புத்தகத்திலே கையொப்பமிடுவதிலிருந்தும் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனுடைய மற்றுமோர் அங்கமாக நேற்று 9/8/2026 மற்றும் இன்று 10/8/2026 ஆகிய இரு தினங்களிலும் அவர்கள் குறித்த வளாகத்துக்குள்ளால் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவென சென்றபோது அவர்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அவர்கள் தனியான ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருந்ததோடு அவர்கள் வரவு புத்தகத்திலே கையெழுத்திடுவதிலிருந்தும் அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தார்கள். இந்த விவகாரம் பூதாகரமான போது குறித்த சேவைக்கு உள்வாங்கப்பட்டிருந்த கனிஷ்ட சுகாதார உதவியாளர்கள், குறிப்பாக அந்த பெண்கள் எங்களை நேரடியாக அணுகி இது தொடர்பான சட்ட உதவியை கோரியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நானும் சட்டத்தரனர் ருடானி சாகர் அவர்களும் வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீசங்கர் மற்றும் இன்னுமொரு வைத்திய அதிகாரி டாக்டர் ரஜீந்தர் ஆகியோரை நாங்கள் நேரடியாக சந்தித்து இது தொடர்பான விடயங்களை அவர்களிடம் கேட்டறிந்தோம். மேலதிகமாக இந்த விவகாரத்தை வைத்தியசாலை மட்டத்துக்குள்ளேயே ஒரு டொமஸ்டிக் மெக்கானிசத்துக்கூடாக தீர்த்து கொள்ள முடியுமான பொறிமுறைகள் இருப்பது தொடர்பாகவும் அவர்களிடம் ஆராய்ந்தோம். ஆனால் இதனை அவ்வாறு சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கான பொறிமுறைகள் இல்லாமையை நாங்கள் அந்த கலந்துரையாடலின் பிற்பாடு நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அவர்கள் இவ்வாறான ஒரு சுகாதார உதவி உத்தியோகத்தர்களுக்கான தனிப்பட்ட ஒரு சுற்று நிறுவனம் காணப்படுவதாகவும் ஆடை தொடர்பான சுற்று நிறுவனம் காணப்படுவதாகவும் அதனை கண்டிப்பாக அவர்கள் இணங்கியொழுக வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக வலியுறுத்தினார்கள். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு 2019ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 26ஆம் தேதி பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனத்தை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்கியூலர் 13/2010 உபபிரிவு ஒன்று, அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சர்க்குலரின் அடிப்படையிலே இந்த சர்க்குலரினுடைய உபபிரிவு 4 மிக தெளிவாக சொல்கின்றது. If there are officers who have arranged their clothing according to certain religious customs, such officers should be attired in the manner indicated in first above and used an additional clothing item to keep their religious identity. அந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்கின்றேன். Use an additional clothing item to keep their religious identity, but so as to expose their full face, ensuring their clear identification. அதாவது அவர்களுடைய சீருடையிலே எந்த ஒரு மாறுபாட்டையும் குறைபாட்டையும் ஏற்படுத்த மாட்டார்கள். உதவி சுகாதார உத்தியோகத்தர்களுக்குரிய அந்த அதே சீருடையிலே வருவார்கள். அதற்கு மேலதிகமாக மறைக்க வேண்டிய சில விவகாரங்கள் இருக்கின்றன. அதனை மறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அதற்குரிய ஆடை ஒழுங்குகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். அதற்குரிய சுற்று நிறுவனம் தெளிவாக இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சர்க்குலர் மிக தெளிவாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர், ஒழுக்காட்டுக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி டாக்டர் ரஜீந்தர் உள்ளடங்கலான நிர்வாக உத்தியோகத்தர், இவர்களுக்குரிய அந்த சுகாதார உத்தியோகத்தர்களுக்கான மேற்பார்வை அதிகாரி, இவர்கள் அனைவராலும் மிக அப்பட்டமாக இந்த சர்க்குலர், இந்த சுற்று நிறுவனம் மீறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான முறைப்பாட்டை அவர்கள் இன்றைய தினம் 10/8/2026ஆம் ஆண்டு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கல்முனை அலுவலகத்திலே மேற்கொண்டிருக்கின்றார்கள். பிரதிவாதிகளுக்கான அறிவித்தல் கிட்டிய எதிர்காலத்திலே நாளை மறுதினம் அனுப்பப்படும். விசாரணைகள் மேற்கொள்ளப்படும், நீதி கண்டடையப்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வலுவாக இருக்கின்றது. நாட்டினுடைய சட்டம், நீதி, ஒழுங்கு, சட்டம், நீதி மற்றும் மனித உரிமைகளை பரிபாலிக்கின்ற இந்த நிறுவனங்கள் மீது எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வலியுறுத்தி சொல்கின்றோம். இந்த விடயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற இந்த விடயத்திலே இந்த நிறுவனங்கள் எப்பொழுதும்
முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்பொழுது வீரியத்துடனும் வினைத்துடனும் செயற்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை பாதிக்கப்பட்ட அந்த உதவி சுகாதார பெண் உத்தியோகத்தர்கள் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.